பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் ஆதாமனுடைய பாவ அறிக்கையை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட தொடர்ந்து பாவ அறிக்கை செய்கிறவனுக்காக கர்த்தர் செய்கிறதான கிரியைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். பாவம் செய்தது நிமித்தமாக அவர்கள் தேவ மகிமை இழந்து போனார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள். தன் பாவத்தை ஆதாம் அறிக்கையிடுகிறான். அறிக்கையிட்டது நிமித்தமாக, கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டது நிமித்தமாக கர்த்தர் அதற்கான கிரியையை, பாவ பரிகாரத்திற்கான கிரியைகளை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அதில் ஒன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தை குறித்ததான முதல் தீர்க்க தரிசனத்தை அங்கே நாம் நேற்று தினத்தில் ஆதியாகமம் 3:15 தியானித்தோம். இன்றைக்கும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்ததான மற்றொரு கிரியையை குறித்து நாம் இங்கே தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளை, முதல் நாள் ஆதாமை குறித்து பார்த்தோம். நேற்று தினத்திலே நாம் பாவ அறிக்கை செய்த ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரியதான ஒரு காரியம், அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன் பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் செய்ததான ஒரு கிரியையை நாம் பார்க்க போகிறோம். இது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாய் செய்து காண்பிக்கப்பட்டதான ஒரு காரியம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அவர்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தங்களுடைய சரீரத்தை மறைத்துக் கொள்ளும்படியாய் அவர்கள் அத்தி இலைகளை தங்களுக்கு கச்சைகளாய் அவர்கள் தைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு தோலுடைகளை உண்டு பண்ணி ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் கர்த்தர் உடுத்தினார் என்று சொல்லி ஆதியாகமம் 3:21 நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கொல்லப்பட்டதான ஒரு மிருகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு மிருகத்தினுடைய தோல் அவர்களுக்கு உடையாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோல் உடை வருவதற்கு என்ன செய்திருப்பாங்க? நிச்சயமாக கர்த்தர் ஏதாவது ஒரு மிருகத்தை கர்த்தர் அடித்திருப்பார். அவர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களுடைய சரீரத்தை மறைப்பதற்காக, அவர்களை மூடுவதற்காக ஒரு மிருகம் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறது. ஒரு மிருகம் தன்னுடைய தோல் முழுவதுமாக கொடுத்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது நிமித்தமாக, அந்த மிருகத்தினுடைய அந்த தியாகத்தின் நிமித்தமாக அன்பான தேவனுடைய பிள்ளை அவர்களுடைய சரீரம் பாதுகாக்கப்பட்டது. அவர்களுக்கு உடை உண்டாக்கி கொடுக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்ல வருகிறது என்ன? ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் உடையை வைத்துக் கொண்டார்கள், அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பிரயாசத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை மாறாது. உன்னுடைய பிரயாசத்தினாலே உனக்கு எந்த ஒரு உன் பாவத்திற்கு எந்த ஒரு மன்னிப்போ பரிகாரமோ கிடைக்காது. உன் பாவத்தை நான் மட்டும்தான் மன்னிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற விதத்திலே இந்த காரியத்தை செய்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷன் தன் பாவத்தை போர்க்கிக் கொள்ளும்படியாக என்னென்ன காரியங்களை செய்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் நமக்கு சொல்ல தேவையில்லை. நாம் உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பல இடங்களுக்கு மனுஷர்கள் செல்லுகிறதையும் பல காரியங்களை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் சொந்த பிரயாசத்தினாலே நீ பாவத்தின் விடுபட முடியாது. நீ பாவத்தின் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உனக்காக ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டும். அந்த மிருகத்தினுடைய தோல் உனக்கு உடையாய் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் உன்னுடைய சரீரம் மூடப்படும், உன்னுடைய மானம் காக்கப்படும். அதுபோல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நமக்கு நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தையும் ஆவியையும் நமக்கென்று கொடுத்தார். அவருடைய முழு ரத்தத்தையும் நமக்கு என்று கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பா, நம்ம இலைகளை மட்டும்தான் நமக்கு உடையாய் வைத்து கொண்டோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆட்டை கொன்று அந்த ஆட்டினுடைய தோலை எடுத்து எங்களுக்கு உடையாய் கொடுத்து விட்டார். இது எங்கள் மானத்தையும் காப்பாற்றுகிறது,
குளிரிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறதுன்னு சொல்லி அவர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிருகம் ஆதாம் ஏவாளுக்காக ஒரு ஆடு கொல்லப்பட்டது. ஒரு ஆடு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறது. ஒரு ஆடு தன்னுடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, அவருடைய சந்தோஷத்திற்கு அந்த தோலுடைய எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எங்களுக்காக, எங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு ஆடு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறது. எங்களை மூடுவதற்காக ஒரு ஆடு தன் சரீரத்தை எங்களுக்கென்று கொடுத்திருக்கிறது. அந்த ஆடு மரித்ததுனால தான் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டாயிருக்குன்னு சொல்லி எப்பெல்லாம் அவர்கள் அந்த தோலுடையை பார்ப்பார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆட்டை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பின்னாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகமும் அவருடைய பாடுகளும் அவர் நமக்காக அனுபவித்ததான வேதனைகளும் அவமானங்களும் அடங்கி இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்து காண்பிக்கிறார். ஆதாம் ஏவாளே, எப்படியாக உங்களுடைய மானத்தை பாதுகாக்கும்படிக்கு, உங்கள் சரீரத்தை மூடும்படிக்கு எப்படியாக ஒரு ஆடு கொல்லப்பட்டதோ அதே போல பின் சந்ததியாருடைய உங்கள் சந்ததியில் வருகிறதான ஒட்டுமொத்த மக்களுடைய மனுக்குலத்தினுடைய பாவங்களை மூடுவதற்கு என் குமாரன் தன்னுடைய முழு சரீரத்தையும் தன்னுடைய ஆவியையும் இரத்தத்தையும் உங்களுக்கு என்று கொடுத்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க போகிறார் என்ற செய்தியை மறைமுகமாக கர்த்தர் இந்த இடத்துல ஆதாம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு ஒருவரை தவிர, அவருடைய இரத்தத்தை தவிர, அவருடைய கிருபையினாலே அவர் நம்முடைய பாவங்களை மூடினாலொழிய நம்முடைய பாவங்கள் வேறு எந்த விதத்தினாலும் மன்னிக்கப்படாது என்பதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே நாம் நமக்காக தன்னுடைய சரீரத்தை கொடுத்த, நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த, நமக்காக வேதனைகளைப்பட்ட இயேசுவை நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் எங்களுக்காக சிலுவையிலே நீர் வேதனைப்பட்டபடினாலே, அன்றைக்கு உம்முடைய சரீரம் எங்களுக்காக சிலுவையிலே பீக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளுடைய ஆண்டவரே அப்பா சரீரத்தை மூடுவதற்காக எப்படி ஆண்டவரே ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஆடு கொல்லப்பட்டதோ, அதனுடைய தோல் அவர்களுக்கு உடையாய் கொடுக்கப்பட்டதோ, இன்றைக்கு எங்களை மூடும்படி ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கும்படி, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி ஆண்டவரே, அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே நீர் ஆண்டவரே உம்முடைய முழு சரீரத்தையும் எங்களுக்காய் பீக்க ஆண்டவரே ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, உம்முடைய கடைசி சுற்று ரத்தம் வரைக்கும் எங்களுக்காய் சிந்தினீரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே. எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தினாலே உண்டாயிருக்கிற பாதுகாப்பு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவீனத்தோடு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரமிருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.